அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். நான் 2-3 நாட்களாக ஹஜ்ரத் அப்துல் வஹாப் பாகவி சாஹிப் அவர்களை பற்றி சில விஷயங்களை பலரால் யூடியூப் மூலமாக கேட்டு வருகிறேன். அவர்கள் கூறுவதில் சில விஷயங்கள் எனக்கு புரிவதாகவும் பல விஷயங்கள் எனக்கு புரியாத முறையிலும் இருக்கின்றன என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு பணிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண மனிதன், அதிக கல்வி பற்றவன் அல்ல. இருப்பினும் நான் ஒரு முஸ்லிமுடைய கொள்கை வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஹஜ்ரத் அவர்கள் ஒரு அசாதாரண மனிதராக தோன்றுகிறார். அவர்களை பற்றி பேசுபவர்கள் அப்படித்தான் வர்ணிக்கிறார்கள். நான் ஆம்பூரை சேர்ந்தவன். ஆம்பூர் கல்லூரியில் நாகூர் ரூமி அவர்களும் இருந்தார்கள். இன்னொரு ப்ரொஃபஸரும் இருந்தார், அவருடைய பெயரை நான் மறக்கிறேன். அந்த 2 பேரும் தோழர்கள்தான். நாகூர் ரூமி அவர்களுடைய எழுத்துக்களை நான் படித்திருக்கிறேன். அவர் நல்ல எழுத்தாளர் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இருப்பினும் அவர் ஹஜ்ரத் அவர்களை பற்றி கூறியிருப்பது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. இந்த யுகத்திலும் புதிய யுகத்திலும் சூப்பர்டிஷியஸ் பிலீவ் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவருடைய பேச்சால் நான் காண்கிறேன். இது என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய மனது இதை துரதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறது, மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறது. அவருடைய பல பேச்சுகள் இஸ்லாத்திற்கு எதிரானவை என்றுதான் நான் நினைக்கிறேன். இறைவன் அறிவான், எல்லாம் அவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த உலகத்தில் சில அசாதாரண மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஹஜ்ரத் அவர்களும் ஒருவராக இருக்கலாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் எனக்கு புரியவில்லை. எனக்கு புரியாதது எல்லாம் தவறு என்று நான் சொல்லவும் விரும்பவில்லை. ஏனென்றால் எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் புரிந்ததாக இருக்க முடியாது. ஆனால் இஸ்லாம் எதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதோ, மூட நம்பிக்கையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ, அதை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும் என்பதையும் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஹஜ்ரத் அவர்கள் பாகவி, ஆனால் பாகயாத்து சாலிஹாத்தில் படித்தவர்கள். இவரை போல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். என்னவோ இந்த உலகம் ஒரு புதிர் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் பேசுவது சரி என்று நினைத்து பேசுகிறார்கள். பேசுவர்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, சகோதரர்கள் அல்ல, கல்வி கற்றவர்கள், புரொஃபஸர்கள். இப்படி பேசும்போது தான் என் போன்ற சாதாரண மனிதனுக்கு மன வருத்தம் ஏற்படுகிறது என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆம்பூரை சேர்ந்த VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.